ஷபீர், இப்போ ஒரு தலைமை மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாஜக செய்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா 26 பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு இலக்கு அவர் வச்சார், கட்சி வளர்ச்சி இங்கே வரும்னு. இப்போ அது காம்ப்ரமைஸ் ஆகுதா, இல்லை இந்த தலைமை மாற்றம் வேறு ஒரு தலைவரை வருவது அப்படிங்கிறதும் கூட்டணிக்கான ஒரு சமிக்கையா, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக் காம்ப்ரமைஸ். அண்ணாமலையா அதிமுகவானா அதிமுக தான் முக்கியம். ஏன்னா அதிமுக தான் 2026க்கான திறவுகோல் பாஜகவுக்கு மீண்டும் தமிழகத்தில் கால் பதிப்பதற்கும் அதே போல அசெம்பிளிக்குள்ள மீண்டும் என்ட்ரு ஆகுறதுக்கும். என்ன பயம் அப்படின்னா பாஜகவுக்கு மீண்டும் ஒரு 2024 போன்ற ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆயிடக்கூடாது, உருவாகி விடக்கூடாது. ஏன்னா தேசத்தை 3 முறை அந்த கட்சி ஆண்டு இருக்கிறது, பெரிய அளவுக்கு வந்து சீட்ஸை இது பண்றாங்க. இந்தியா முழுவதும் வியூகத்தை வகுத்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால கேப்சர் பண்ண முடியும் முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்ப தமிழகத்தில் மட்டும் அவங்களால வெற்றி பெற முடியவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு நார்மலாவே அது இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அந்த ஆதங்கம் என்பது இருக்கிறது. அப்போ 2024 என்பது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த வாய்ப்பு நாம அதை சரியா கையாளாதனால அது நம்ம கையை விட்டு நழுவி போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனாலதான் அமித்ஷா அவர்களே எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறார், பேசுறார், எல்லாமே. அதுல என்ன தகவல் இருக்குன்னா, அவரு ஆமா நீங்க சொல்ற மாதிரி பாஜக தேர்தலை ரொம்ப தீவிரமா பார்க்கும், சீரியஸா பார்க்கும். தேர்தலை சந்திக்கக்கூடிய பீகார், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் எல்லாத்துக்குமே இந்த மாதத்திலிருந்தே அவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று 2 நாட்கள் தேர்தல் பணி ஆற்றுவார், பணிகளை செய்வார், அதுக்கான வியூகங்களை வகுப்பார் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தேர்தலை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய 3 மாநிலங்கள் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அதுதான் தொடக்கம், இன்னைக்கு இங்க இருந்து தொடங்குறாரு அப்படின்னு இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கூட வந்து அங்கங்க அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க, சுவேது அதிகாரி இருக்காரு, மற்றவர்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு பிரச்சனை இருந்த ஒருத்தரை இப்ப மாத்துறாங்க, அதுதான் மற்ற மாநிலங்கள்ல இல்ல. தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வந்து திருமிகு தமிழிசையோ திரு எல் முருகனோ தலைவராக இருந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், தேர்தல் முடிந்து அதுக்கு பிறகு அவங்க தலைமை மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி தலைமை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இப்போ கூட்டணி அமைவதற்கு தலைவரே ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டார் அப்படின்றதா இங்க பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய பெக்குலரான ப்ராப்ளம் என்னன்னா, அண்ணாமலைக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒத்து போல. அண்ணாமலை அந்த கூட்டணியை எதிர்க்கிறாரு, இவர் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அறிவுறுத்தி அனுப்பினார்னா மறுபடியும் பேசுறாரு, மறுபடியும் எனக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை அப்படின்றாரு. அப்ப தேசிய தலைமை தவறான முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு. நீங்க அமித்ஷாவை சந்தித்து வந்ததுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல பேசும்போது அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா, பாஜகவுடைய தேசிய தலைமை ஏதோ ஒரு பெரிய தவறு செய்ய போகிறது, அதிலிருந்து நான் தடுக்க முயற்சிக்கிறேன், ஆனால் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி நம்பிக்கை இல்லாம அவர் பேசுறாரு. ஒரு தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்றது சொன்னாரு. அமித்ஷாவுடைய முடிவு தான் இறுதி முடிவு. நான் இறுதி முடிவு அவங்க எடுப்பாங்க, ஆனா நான் சொல்றதை சொல்லிட்டேன். தமிழ்நாடு சிச்சுவேஷன் வேற, நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன், அந்த ரிப்போர்ட்ல நான் வந்து என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கேன், அந்த விஷயங்களை வந்து அவர் பேசும்போது பாஜகவுடைய தேசிய தலைமை ஒரு தவறு செய்கிறது அப்படின்றது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூட்டணியை எவ்வளவு சீக்கிரம் முடிவு செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த அவசரம் என்பது பாஜகவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த அவசரம் அதிமுகவுக்கு இல்லையா? இல்ல, அதிமுகவுக்கு ஒரு 6 மாசம் 3 மாசம் முன்னாடி அது நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜயுடைய வருகை என்பது 2026 தேர்தல் களத்தை முற்றிலுமாக மாற்ற போகிறது. கான்டெஸ்ட் அது க்ளோஸ் பண்ணும், அல்லது திமுகவுக்கு ஒரு முழுவதுமான ஒரு எட்ஜ் கொடுக்கும். நீங்க வந்து ஒரு 5 முனை போட்டி அப்படின்னா அது முற்றிலும் திமுகவுக்கு சாதகமாக மாறிவிடும். ஏன்னா கோயம்புத்தூர் கடந்த முறை வரும்போது அவர் சில பேரை சந்திச்சு பேசும்போது, தமிழகத்தில் மீண்டும் ஒரு 5 முனை போட்டி ஏற்பட்டால் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு இருக்கிறது அப்படின்றது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும். திமுக இங்க ஆட்சியில இருக்காங்க, அதே போல அவங்க பார்லிமெண்ட்லயும் 40 எம்பிஸ் 40 எம்பிஸ் இருக்காங்க, பாராளுமன்றத்திலயும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இங்க இவங்க பவர்ல இருக்கிறதுனால அவங்களும் வந்து அங்க பயங்கரமா சில விஷயங்களை கையில எடுக்கிறாங்க. 2வது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் NEP தமிழ் போன்ற விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்திருப்பது தென் மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து அடுத்த கட்ட அரசியலாக இருக்கு. பாஜகவுக்கு கொள்கை ரீதியா ரொம்ப நேர் எதிராக நிலைப்பாடுகளை எடுத்து செயல்படுற டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பிரச்சனையை திமுக பல பிரச்சனைகளை பற்றி பேசி இருக்கிறது.
ஆனால் ஒரு 5 மாநிலங்கள் வந்து டீலிமிட்டேஷன் என்ற பிரச்சனையில அவங்க உட்கார்ந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னும் போது நாளைய தினம் அது வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து கூட்டாக சேர்ந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு சிக்கல் வந்து விடும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனாலதான் திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த 26 தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்கிறது. அதனாலதான் இந்த அவசரத்தை திரு அமித்ஷா அவர்களும் பாஜகவும் காட்டுகிறது அப்படின்னு நான் நம்புறேன்.